Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 1135 part 2. ஓபன் பண்ணா போன எபிசோடு நம்ம பானிக்கு ஜாலியா ஹாப்பி பர்த்டே கொண்டாடினாங்கல்ல. அப்படி என்ஜாய் பண்ணிட்டு டயர்ல அத்தனை பேரும் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனா பானி பாத்தீங்கன்னா அவ அப்பாட்ட இருந்து ஏதாச்சும் லெட்டர் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி போய் செக் பண்ணி பாப்பா. ஒண்ணுமே இல்ல. அவளுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவும் கவலையாயிரும். ஏன்னா அவ முதல்ல விஷயம் எதிர்பார்த்தது அவங்க அப்பா கிட்ட இருந்து நேர்ல இல்ல, அட்லீஸ்ட் லெட்டராச்சும் போட்டிருப்பாரா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லன்னு ரொம்பவும் கவலை. அந்த கோனி பாட்டி என்ன சொல்லிச்சு, கண்டிப்பா உங்க அப்பா லெட்டர் போடுவாரு, நீ கவலைப்படாதன்னு சொன்னாங்க. ஆனா இன்னுமே வரல. எனக்கு 9 வயசு ஆயிருச்சு, ஆனா எங்க அப்பா எனக்கு எந்த ஒரு லெட்டருமே எழுதலையே அப்படின்னு சொல்லி கதறி கதறி அழுவா. பாவம் அவங்க அப்பா லெட்டரை ஒருத்தி கிழிச்சு போட்டுட்டு இருக்கான்னு அவளுக்கு தெரியல. சரி, அப்படியே கட் பண்ணி ரெவல்யூஷனரி ஆர்மியோட ஹெட் குவார்டர்ஸை காட்டுறாங்க. அங்க டிராகனுக்கு நியூஸ் வருது. என்னன்னா குமா வந்து வழக்கம் போல மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு எதுவுமே பேசாம அவன் பாட்டு கப்சுப்புன்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறானாமா. எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம். டிராகனுக்கு தெரிஞ்சு போச்சு அவன் இந்த மாதிரி பண்றானா, ஏதோ ஒரு முக்கியமான காரணம் ஒண்ணு இருக்குதுன்னு. அதனால தேவையில்லாம அவனை தொல்லை பண்ணாதீங்க, அவன் போனானா அவனை விட்டுருங்க, கண்டிப்பா ஏதாச்சும் சொல்ல முடியாத காரணமா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி குமாவோட நிலைமைய புரிஞ்சு நடந்துக்க சொல்லுவாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம பானியை காட்டுறாங்க. அவ ஃபேஸ்ல அந்த ஸ்டோன் இருந்துச்சுல்ல, இப்ப அது கம்ப்ளீட்டா கியூர் ஆயிருச்சு. அவ்வளவுதான், அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எனக்கு சரியாயிருச்சுன்னு முதல்ல அந்த பாட்டி கிட்ட தான் போய் சொல்லுவா. அவங்களுக்கும் சந்தோஷம் தான். என்ன இதுக்கப்புறம் அவ இந்த சர்ச்சுக்குள்ள அடைஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லையே, எங்க வேணாலும் நான் இனி சுத்தி திரியலாம், நான் இனி வெளியில போகலாம் அப்படின்னு அவ சொல்லும் போதே நோ நெவர், முடியாது, கிடையாது, நடக்காது அப்படின்னு ஒரு வாய்ஸ். யாரான்னு பார்த்தா அந்த நர்ஸ், நர்ஸ் கெட்டப்ல வந்திருக்காளே ஒரு வில்லி, அவதான். ஏன் எதுக்குன்னு கேட்டா 10th பர்த்டே வரைக்கும் அவளை பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு இவங்களுக்கு ஆர்டர் ஆமா. அதனால உங்களை எங்கேயுமே வெளியில விட முடியாது, நீங்க இங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே பானிக்கு கடுப்பாய், பொய் சொல்ற, நீ ஒரு பொய் புழுவினி அப்படின்ட்டு தில்லா சொல்லுவா. மேட்டர் என்னன்னா வேகா பங்கு சொல்லி தான் அனுப்பியிருப்பாரு, ஒரு வருஷத்துல உனக்கு கம்ப்ளீட்டா இந்த டிசீஸ் வந்து சரியாயிரும்னு. இப்ப திடீர்னு இவ வந்து உட்கார்ந்துகிட்டு ஒரு வருஷம் உன்னைய பாத்துக்கணும், நீ இங்க தான் இருக்கணும்னு சொன்னா டேம் இட், என்னால எல்லாம் இங்க இருக்க முடியாது, நான் கிளம்புறேன்ட்டு வேகமா ஓடுவா. அவகிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா? கைய புடிச்சு ஒரு அமுக்கி நீ எங்கேயுமே போக கூடாது, போன வெளுத்துருவேன்னு சொல்லி உள்ள இழுத்து போட்டுருவா. அவன் ரொம்ப இறுக்கி புடிச்சிட்டா போல, கையை ரொம்பவும் பெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அங்க இருக்க பெரியவங்க எல்லாம் பார்த்துட்டு என்ன பொம்பளை அவ, சின்ன குழந்தைய பாத்துக்க வந்துட்டு இந்த மாதிரி அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு பச்சை பச்சையா அவளை புடிச்சு கிளின்னு கிழிச்சு தள்ளுவாங்க. அப்பதான் அந்த கோனி பாட்டி வந்து ஒரு மேட்டர் சொல்லுவாங்க. என்னன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, வந்திருக்க அந்த பொண்ணு நர்ஸும் கிடையாது, டாக்டரும் கிடையாது, கவர்மெண்டோட இன்டெலிஜென்ட் ஏஜென்ட்ஸுங்க அப்படின்னு ஒண்ணு அத்தனை பேருக்கு தூக்கி வாரி போடுமா. எது நர்ஸ் இல்லையான்னு கேட்பாங்க. சத்தம் போடாதீங்களா சாவுகிறாக்கிகளா, நீங்களே கத்தி காட்டி கொடுத்துருவீங்க போல அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் தான் பாட்டி நடந்த மேட்டரை பூரா சொல்லுவாங்க. என்னன்னா ஒரு நாள் அவ டவுனுக்கு போய் கண்ணா பின்னான்னு சரக்கு அடிச்சுட்டு அங்க உளர ஆரம்பிச்சிட்டாலாமா. அதாவது அந்த சின்ன பொண்ணு வந்து எப்பவோ சரியாயிட்டான், ஆனா நாங்க அவளை விட மாட்டோமே அப்படின்னு குடி போதையில கண்ணா பின்னான்னு உளறி இருக்கா. சரியான பொண்ணை எதுக்கு தேவையில்லாம இப்படி 6 மாசம் கிட்ட மறைச்சு வைக்கணும். அது மட்டும் இல்லாம குமா பாத்தீங்கன்னா அவன் பொண்ணை விட்டு பிரிஞ்சு இருந்ததே இல்ல. அப்படி ஒருவேளை இருந்தானா ஏதாச்சும் ஒரு கம்யூனிகேஷன் கண்டிப்பா பண்ணுவான். அவங்கிட்ட இருந்துமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல, அதுவும் ஒரு லெட்டர் கூட வரல. அதுவுமே அவளுக்கு பயங்கர டவுட் ஆயிருச்சாமா. இது எல்லாத்தையுமே ஒன்னா வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்டேஞ்சா இல்லையா அப்படின்னு அவனதான் போனிக்கே புரியுது. ஆமா, நம்மளை சுத்தி ஏதோ ஒரு தப்பு நடக்குது. அந்த கோனி பாட்டி என்ன பிளான் பண்ணிட்டாங்கன்னா, இப்படியே விட்டா உன்னைய வெளியவும் விட மாட்டாங்க, உன் டேடியை உன்னைய கம்யூனிகேட்டும் பண்ண விட மாட்டாங்க, நீ தப்பிச்சு போறதுக்கு நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன், நேரா கப்பல்ல போய் ஏறு, உங்க அப்பாவை பாரு, உங்க அப்பா கூட சேர்ந்து இந்த உலகத்தை பாரு, உன் வாழ்க்கைய சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவாங்க. நான் இங்க இருந்து தப்பிச்சு போனா எங்க அப்பாவை பார்க்க முடியுமான்னு கேப்பா. அவங்க தலையில இருந்த தொப்பி அவளுக்கு மாட்டி விட்டு கண்டிப்பா முடியும் அப்படின்னு உடனே அவளும் ரெடிம்பா. அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் அந்த கோனி பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க லக்கேஜ் எல்லாம் தூக்கிக்கிட்டு இனிமேட்டு என்னால இங்க இருக்க முடியாது, கிளம்புவோன்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. வழியில அவ பாத்துருவா. அவகிட்ட இதை சொன்ன உடனே தாராளமா போங்க, யாரும் உங்களை தடுக்கலம்பா சரின்ட்டு லக்கேஜ் எடுத்துட்டு போகும்போது அப்படியே மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். அதாவது கோனி என்ன பண்ணிருப்பாங்கன்னா, பானி தப்பிக்கிறதுக்காக யோகியோஸ் குரூப் அப்படின்னு ஒரு ஃபிஷர்மேன் குரூப் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அவங்க ஒன்னும் நார்மலா மீன் பிடிக்கிறவங்க மாதிரி கிடையாது, ரொம்ப ரகடான ஆளுங்க. ஏன் லோக்கல் பைரட்ஸுங்க, இந்த சீ மான்ஸ்டர்ஸ், அதுங்க எல்லாத்தையுமே அசால்ட்டா ஹேண்டில் பண்ணுவாங்க. சைலண்டா போய் அவங்க பேரை சொல்லி அவங்க கிட்ட மேட்டர் சொன்னா போதும், அவங்க உங்க அப்பாவை பார்க்க கூட்டு போவாங்க அப்படின்ட்டு பேக் சைட்ல அப்படியே வாய்ஸ் ஓவர் ஓடிட்டு இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த கோனி பாட்டி தரையெல்லாம் அப்படியே தடவி பாக்குறது, வாட்ட இயற்கை, வாட்ட காத்து, வாட்ட தண்ணி, வாட்ட பண்ணி பட்டர்ஃபிளை அப்படின்னு சொல்லி இயற்கையை ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் பாட்டி தான் ரெகுலரா வெளியில சுத்திட்டு வருது, ஏன் இதெல்லாம் ரசிச்சுட்டு இருக்குன்னு பார்த்தா வந்தது பாட்டி இல்ல, நம்ம போனி தான். வயசான லேடி மாதிரி உருவத்தை மாத்திக்கிட்டு வந்திருக்கா. கிட்டத்தட்ட ஏஜ் ஆனா அவங்கள மாதிரி தான் இருக்கா. அதனால அதே உருவத்தை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிருக்கான். வந்தவ ஃபர்ஸ்ட் அவ சுதந்திரத்தை என்ஜாய் பண்ணுவா. அதுக்கப்புறம் அங்க இருந்து குடு குடு குடுன்னு ஓட ஆரம்பிப்பாளா. அவளை சர்ச்சில இருந்து எல்லாரும் பாத்துட்டு இருப்பாங்க.
அவங்க எல்லாத்துக்கும் அவ்வளவு ஹாப்பி. ஏன்னா பானி இது வரைக்கும் வெளியில வந்து அவங்க பார்த்ததே இல்ல. அவ ஒரு வழியா வெளியில போயிட்டா. கடவுள் இருக்காரு குமாரு, கடவுள் இருக்காரு, நல்லபடியா அவங்க அப்பாவை போய் அவன் மீட் பண்ணிட்டா போதுங்கிற மாதிரி சொல்லி பீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அடிச்சு புடிச்சு ஓடனவ அங்க கடலை பார்த்த உடனே என்ஜாய் பண்ண வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவா. அதே நேரம் அந்த ஏஜென்ட் இருக்கால, அவ போனியை தேடிக்கிட்டு சர்ச்சில் வந்து பார்த்தா ஆளை காணும். அவ்வளவுதான், அவளுக்கு அப்படியே தூக்கி வாரி போடும். அப்படின்னா அவன் இங்க இருந்து தப்பிச்சிட்டாளா, அவளுக்கு விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போச்சான்னு. ஊருக்குள்ள எங்கேயாச்சும் இருப்பான்னா ஓகே, தேடி பார்த்து பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அந்த சர்ச்சுக்குள்ள தானே மிஞ்சு மிஞ்சு போனா அவ இருந்தாகணும். சோ அங்க இல்லன்னு தெரிஞ்ச உடனே இப்ப அவளுக்கு தெரிஞ்சு போச்சு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டான்னு. இப்ப என்னன்னா போனியை பிக்கப் பண்றதுக்கு அங்க கப்பல்லாம் ரெடியா இருக்குது. அவளுமே ஹாப்பியா அடிச்சு புடிச்சு கப்பலை நோக்கி ஓடிட்டு இருக்கா. இங்க அந்த பாட்டியை பார்த்துட்டு அவளுக்கு ஷாக்கு. இங்க பாட்டி இருக்குதுன்னா அப்ப முன்னாடி பாட்டியா போனது யாரு, நீ யாருன்னு கேட்டோன்னு நான் தான் போனின்னு பாட்டி சமாளிக்குமா, ஏன் இவ்வளவு கேவலமா போய் சொல்றேன்னு பச்சை பச்சையா திட்டிட்டு இருப்பா. பானிக்கு பிஸானா ரொம்பவும் பிடிக்குங்கிறதுக்காக அந்த ஷிப்பையே பிஸா மாதிரியே ரெடி பண்ணிருப்பானுங்க. அவ சூப்பர் டூப்பர்னு சொல்லிட்டு அங்க என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா. இங்க அந்த ஏஜென்ட் பாத்தீங்கன்னா செம்ம காண்ட்ல இருக்கா. என்னையவே அவ ஏமாத்திட்டாளா, இனி அவளை விட்ட மாட்டேன், எங்க இருந்தாலும் தேடி புடிச்சு வாயிலே உதப்பேன்னு அடிச்சு புடிச்சு அவளை தேடி ஓடுவா. இங்க பானி பாத்தீங்கன்னா ஒரு வழியா கப்பல்ல ஏறி கிளம்பியாச்சு. ஆனா என்ன அவ கப்பல் வழியா தான் தப்பிச்சாவணும்னு சொல்லிட்டு கரெக்டா அங்க வந்துட்டா. ஆல்பா வந்துட்டா, ஷிப்பை வேகமா ஓட்டுங்கடான்னு கத்துன்னு கத்திட்டு இருப்பானுங்க. அவ பாத்தீங்கன்னா அங்க மின்னல் வேகத்துல வருவா. இதுல இன்னொரு பஞ்சாயத்து என்ன தெரியுமா, இவளுக்கு போனியை எங்கேயுமே தப்பிச்சு போகாம பாத்துக்கணும். இஃப் இன் கேஸ் அவ தப்பிக்க ட்ரை பண்ணான்னா அவளை கொல்ல கூட இவளுக்கு ரைட்ஸ் இருக்காமா. அதனால இன்னைக்கு அவளை சம்பவம் பண்ணிடுறேன், அதான் நமக்கு ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு ஏர்லயே ஜம்ப் பண்ணி வருவா. இவ தான் சைபர் போல் ஏஜென்ட் ஆச்சே, 6 பவர்ஸ் யூஸ் பண்ணுவா. ஐயோ இவ ரொம்ப டேஞ்சரஸ், சீக்கிரமா கப்பலை ஓட்டுங்கடா கதறிட்டு இருப்பாங்க. இங்க பானிக்கு தூக்கி வாரி போடும். ஏன்னா இவ மட்டும் இப்ப மாட்டிட்டானா இதுக்கப்புறம் அவளால அவங்க அப்பாவை பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஏதாச்சும் பண்ணி விட்டுருவாங்க. அதனால என்ன பண்றது ஏது பண்றதுன்னு பதறிட்டு இருப்பா. அவ பாத்தீங்கன்னா ரொட்டேஷன்லாம் போட்டு வேகமா வந்துகிட்டு இருக்கா. இங்க பானி பாத்தீங்கன்னா அழ ஆரம்பிச்சிருவாளா. அப்ப என்ன பண்றதுன்னு அவ டேடியை பத்தி யோசிக்கும் போதுதான் அவ டேட் சொன்ன விஷயம் அவளுக்கு ஞாபகத்துக்கு வரும். அதான் சன்கார்டு நிக்காவை பத்தி சொல்லியிருப்பாருல. உடனே அவளுக்குள்ள ஏதோ ஒரு பவர் வந்த மாதிரி தப்புன்னு சன்ன பார்த்தவ நிக்காவை மனசுல நினைச்சுக்கிட்டு அவங்க அப்பாவை பார்க்கணுங்கிற வெறியையும் ஏத்திக்கிட்டு சடனா பெரிய சைஸ் பொண்ணா மாறிடுவா. அப்படி மாறினவ ஓடி வந்து ஒரு ஜம்ப், அவளுமே அவளை அடிச்சு பொழந்தலான்னு முடிவு பண்ணிட்டா. இத அவ பார்த்துட்டு ஷாக் ஆயிருவா. ஏன்னா பானியால இப்படி மாற முடியும்னு ஆல்ரெடி அவளுக்கு டவுட் இருந்துச்சு. முன்னாடி ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டாங்க. ஆனா இப்ப அவ லைவா பார்த்துட்டா. அது மட்டும் இல்லாம கைய பெரிய சைஸுக்கு மாத்திட்டு அட்டாக் பண்ண வருவா. இதுவும் அவங்க அப்பா தான் சொல்லி கொடுத்திருப்பாரு. அதாவது நிக்காவோட பாடி பாத்தீங்கன்னா ரப்பர் மாதிரி, எப்படியெல்லாம் அவர் யோசிக்கிறாரோ அப்படியெல்லாம் மாறி அடிப்பாருங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த விஷயத்தை இவ மனசுல வச்சுக்கிட்டு நிக்கான்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரே குத்து, சைபர் போல் ஏஜென்ட் ஆகுது ஆனியனாவது. அவ்வளவுதான், அவளை திருக்க விட்டாச்சு. இத பார்த்துட்டு கப்பல்ல இருந்தவங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா அவ வந்திருந்தான்னா இவங்க எல்லாத்தையும் பொலந்து பல்லு குத்துற குச்சியா யூஸ் பண்ணிருப்பா. சரி இப்போதைக்கு தப்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த விஷயம் உடனே வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி பானி எஸ்கேப் ஆகிட்டா, அதுவும் அட்டாக் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிருக்கா. அவகிட்ட இந்த மாதிரி பவர் இருக்குது, அவ அவங்க அப்பாவை தேடி தான் கிளம்பி இருக்கா அப்படின்னு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்து லூஃபி ஜெனரேஷனோட இவளுமே ஒரு பைரட்டா மாறினது. ஆனா அதுக்காக உடனே எல்லாம் இவ பைரட்டா மாறல. ஏகப்பட்ட சம்பவங்களுக்கு அப்புறம் தான் இவளை பைரட்டா ஏத்துக்கிட்டாங்க. சரி இனி இதுக்கப்புறம் அவங்க அப்பாவை அவ மீட் பண்ணாலா இல்லையா, இல்ல அதுக்கு முன்னாடியே குமாவை கும்மி அடிச்சிட்டாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.